வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடியின் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள 3 பேரை கைது செய்தால் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிபிசிஐடியின் குற்றப்பத்திரிகை ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அவர் கூறினார். சிபிசிஐடி விசாரணையிலும் தனிப்பட்ட முறையில் இவர்களை அழைச்சிட்டு போய் இது நீங்க செய்ததாகவே ஒத்துக்கொண்டா உங்களுக்கு நல்லது, ஒத்துக்கலனாக்கா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை செய்தார்கள். அதையும் முதல்வருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் சென்றோம். ஆனால் கடைசியில் இவ்வாறு அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மனுவை தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறோம். திங்கட்கிழமை அதை தாக்கல் செய்வோம். அவர்களை கைது செய்வதற்கான முயற்சியில் இதுவரையில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் அவ்வாறு செய்தால் அது பெரிய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வேங்கை வயல் குடிநீர் தொட்டி வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குற்றப்பத்திரிகையில் கொடுக்கப்பட்ட தகவலில் பல சந்தேகமும் கேள்விகளும் உள்ளதாக தெரிவித்தார். சம்பவம் கண்டறியப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பே சிறுமி உள்ளிட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாகவும் அது குறித்த தகவல் குற்றப்பத்திரிகையில் இடம்பெறவில்லை என்றும் கூறினார். அதனால் மீண்டும் ஒரு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அது சிபிஐயாக கூட இருக்கலாம் என்றும் கூறினார். வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். குற்றம் நடைபெற்று சுமார் 750 நாட்கள் கடந்தும் உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். 2 நாட்களுக்கு முன்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று காவல்துறை மனு தாக்கல் செய்த நிலையில் அவசரமாக பட்டியல் சமூக இளைஞர்கள் 3 பேர் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக கூறுவது தமிழக அரசின் மீது பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.